OnePlus 10R, Realme GT Neo 3 இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்குமே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ப்ரைஸிங்கும் கொஞ்சம் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் எது பெட்டரான ஆப்ஷன், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எதை நீங்கள் சூஸ் பண்ணணும், இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ முதல்ல பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே OnePlus 10R நிறைய பேர் கழுவி ஊற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பில்ட் கேவலமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்லையா, இல்லை ரொம்ப மொக்கையாக இருக்கா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலாக பில்ட் அந்த அளவு ஒரு காம்ப்ரமைஸ்னு நான் சொல்ல மாட்டேன். எஸ்பெஷலி இந்த க்ரீன் பேக், பின்னாடி மேட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அந்த சைடில் இந்த ஸ்ட்ரைப்ஸ் பார்த்த உடனே இது 10R அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரெக்கக்னிஷன் இருக்குது. ப்ளஸ் ஒரு விதத்தில் பார்க்க நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஜென்ரலாக எனக்கு இந்த மாதிரி பாக்ஸி ஃபினிஷஸ் பிடிக்காது. பட் OnePlus 10Rோட இன்ஹேண்ட் ஃபீலை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. 185 கிராம்ஸ் தான் வெயிட்டு. ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஓவராக நெகட்டிவிட்டி இருக்குது இதோட லான்ச்லன்னு நான் சொல்கிறது உண்மை தான். பட் அதே சமயத்தில் காம்ப்ரமைசஸ் இல்லாமலாம் இல்லை. 9R எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் பேக் மெட்டல் சைட்ஸோடு வந்துச்சு. இதில் ரெண்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அலர்ட் ஸ்லைடரையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் லான்ச் ஆன Nord 2Tயில் கூட, இதோட விலை கம்மியான Nord 2Tயில் கூட கிளாஸ் பேக் அலர்ட் ஸ்லைடர் ரெண்டும் இருக்குது. ஸோ இதில் நெகட்டிவ்ஸ் பில்டில் கண்டிப்பாக இருக்குது. இந்த காரணங்களுக்கு பில்ட் அண்ட் டிசைன் கண்டிப்பாக ரியல்மியில் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கண்டிப்பாக கிளாஸ் பேக் நம்ம எதிர்பார்க்குறது தான். இங்கே எக்ஸாக்டாக ரியல்மி அதை தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இந்த ரேசிங் ஸ்ட்ரைப் இருக்கிறதுனால இந்த ஃபோனும் பார்த்தோன்னே இன்ஸ்டன்ட்லி ரெக்கக்னைசபிளாக இருக்குது. இந்த ஒயிட் வேரியண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ளூவும் ஓகே, பிளாக் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப பிளாண்டாக இருக்குது. பட் அது வெறும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அடுத்து ஸ்பெக் ஷீட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் ஒரே திக்னஸ் 8.2 mm. பட் ஆக்சுவலாக கையில் பிடிச்சி யூஸ் பண்ணையில் GT Neo 3 இன்னும் ஸ்லிம்மாக இருக்கிற ஃபீல் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஃபோனில் பேக் லைட்டாக கர்வ் ஆகுது எட்ஜஸில். ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணையில் இன்னும் ஸ்லீக்காக இருக்கிற ஃபீல் இருக்குது. இந்த காரணத்துக்கு தான் டிப்பிக்கலாக எனக்கு பாக்ஸி டிசைன்ஸ் பிடிக்காது. ஸோ இப்போ ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ஒரே சைஸ் டிஸ்பிளே, கிட்டத்தட்ட ஒரே இன்டர்னல்ஸ். ஆனால் இதில் கிளாஸ், இதில் பிளாஸ்டிக். அப்படி இருந்து கூட வெயிட் டிஃப்ரென்ஸ் வெறும் ஒரு சில கிராம்ஸ் தான் அதிகமாக இருக்குது GT Neo 3ல். ஸோ பில்ட் அண்ட் டிசைன் வரையில் எஸ் 10R 9Rலேருந்து ஒரு டவுன் கிரேட். ஆனால் எல்லோரும் சொல்கிற அளவுக்கு ரொம்ப மொக்கையான டிசைன்லாம் இல்லை. பட் GT Neo 3 தான் கண்டிப்பாக பெட்டர். பில்ட் குவாலிட்டியும் சரி, ஆக்சுவலாக அந்த கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறது எர்கனாமிக்ஸும் சரி, GT Neo 3. இப்போ நம்ம அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்பான்சர் Ionioக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட். இது பேர் Ionio நெக்ஸ்ட். Ionioங்கிற பிராண்ட்லேருந்து அவங்க லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஹேண்ட்ஹெல்ட் கான்சோல். இது ஒரு ஃபுல் ப்ளோன் PC இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு சில மாதமாக இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சைஸில் கூட எர்கனாமிக்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உள்ள ஒரு ஆக்சுவல் Ryzen 7 ப்ராசஸர் 5825 யூஸ் ஆகிருக்கு. அது போக ரொம்ப தரமான ஹால் சென்சர் அனலாக் ஸ்டிக்ஸும் ட்ரிகர்ஸும் இருக்கிறதுனால இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். AAA கேம்ஸ் இதில் ஈஸியாக ரன் பண்ண முடிஞ்சுது. உங்களுக்கு ஹேண்டில் கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா Ionio நெக்ஸ்டோட இண்டிகோகோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ டிஸ்பிளேஸ்னு வரையில் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே 6.7 AMOLED பேனல்ஸ், கார்னிங்கோட Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ரெசல்யூஷன், ரிஃப்ரெஷ், பிரைட்னஸ் ரெண்டுத்துலையுமே எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ இது ரெண்டுமே நல்ல தரமான ஹை குவாலிட்டி, ஹை ரிஃப்ரெஷ் பேனல்ஸ். பெரிய வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் நெகட்டிவ்ஸ் கூட ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே தியரட்டிக்கலாக HDR சப்போர்ட் இருக்குது. பட் நெட்ஃப்ளிக்ஸில் HDR யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஆடியோன்னு பார்த்தா ஸ்டெரியோ ஆடியோ, லவுட்னஸில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் GT Neo 3ல் கொஞ்சம் இன்னும் ரிச்சாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த ஸ்பெக்ஸ்னு பார்க்கல திருப்பியும் எல்லாமே ஒன்று தான். ஒரே ஒரு வித்தியாசம் தான் இங்கே. RAM 8 இல்லை 12 GB LPDDR5, ஸ்டோரேஜ் 128 இல்லை 256 GB UFS 3.1. உள்ள சிப் 10Rக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ். GT Neo 3ல் MediaTek Dimensity 8100, இதில் 8100 மேக்ஸ். அதே 5nm SoC தான். பட் GPU கொஞ்சம் ஹையர் ஸ்பீடில் கிளாக் ஆகிருக்கு. இப்போ Geekbench மாதிரி CPU இன்டென்ஸ் பெஞ்ச்மார்க்ஸ் பார்க்கல ஸ்கோர்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. சில நேரத்தில் Neo 3 ஆக்சுவலாக கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. த்ராட்டில் டெஸ்ட்ஸ்னு வரையில் திருப்பியும் ஏறக்குறையோ ஈக்குவலாக தான் இருக்குது. எனிவேஸ் GPU ஸ்கோர்ஸ்னு வரையில் OnePlus 10Rல இந்த 8100 மேக்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்டெபிலிட்டி திருப்பியும் ஏறக்குறைய ஈக்குவல். ஸோ மேபி கேமிங்னு வரையில் கொஞ்சம் உங்களுக்கு OnePlus 10Rல லைட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கலாம். ஆனால் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே GT Neo 3க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த 20 லூப் வைல்ட் லைஃப் 3D மார்க் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்க்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மோட் ரெண்டு ஃபோன்லையும் ஆனில் இருக்கையில் OnePlusல 6% பேட்டரி ட்ராப் ஆகிருக்கு. ரியல்மியில் வெறும் 4% தான்.
ஸோ ஆக்சுவல் டே டு டே யூஸில் ரியல்மியில் ஒரு 10% பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ பேட்டரின்னு வரையில் 2 ஃபோன்ஸ்லையுமே 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று 4500 mAh பேட்டரி 150 வாட் சார்ஜரோட, இல்லை 5000 mAh பேட்டரி 80 வாட் சார்ஜரோட சூஸ் பண்ணலாம். இதை பார்க்கல நம்மளுக்கு எடுத்த உடனே அந்த 150 வாட்ஸே வாங்கலாம், இன்னும் ஹையர் எண்ட் வெர்ஷன்னா அதுதான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் எஸ், டெம்டிங்காக தான் இருக்குது. 0 to 100 18 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஆனால் அதை சூஸ் பண்ணாதீங்க. 2 ஃபோன்ஸில் நீங்கள் எதை சூஸ் பண்ணாலுமே என்ன கேட்டிங்கன்னா அந்த 5000 mAh பேட்டரி சூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா 80 வாட்ஸுங்கிறது ஸ்லோ கிடையாது. இப்போ ஐஃபோன், சாம்சங் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் இது எல்லாத்துலேயுமே அதோட கம்மியான வாட்டேஜ் சார்ஜிங் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சில லேப்டாப்ஸ்க்கு கூட 65 வாட் சார்ஜர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே 80 வாட்ஸுங்கிறது ஸ்லோலாம் கிடையாது. ஃபுல் சார்ஜ் 30 நிமிஷத்தில் கிடைக்குதுன்னா அதுவும் ஃபாஸ்ட் தான். ஸோ கைஸ், இங்கே அந்த 5000 mAh 80 வாட்ஸ் அந்த காம்பினேஷன் சூஸ் பண்ணோன்னா மேபி வருஷத்தில் 1 நாள் 2 நாள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, காலையில் சார்ஜ் பண்ண மறந்துட்டீங்க, கிளம்பியில் அவசரமாக சார்ஜ் பண்ணுங்கிற மேபி அந்த 150 வாட்ஸ் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் பாக்கி 363 நாளும் அந்த எக்ஸ்ட்ரா 500 mAh கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 சாய்ஸஸில் 5000 mAh 80 வாட்ஸ் பெட்டரான சாய்ஸ். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ரவுண்டில் தான் முதல் தடவையாக ஒரு ஃபோனுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இந்த 2 ஃபோன்ஸுமே Android 12 ரன் ஆகிட்டு இருக்கு. கஸ்டம் இன்டர்ஃபேஸஸோட Oxygen OS OnePlusலையும் Realme UI GT Neo 3லையும் ரெண்டுமே Oxygen OS Realme UI ரெண்டுமே கலர் OSோட கோட் பேஸ் ஷேர் பண்ணுறதுனால ஃபங்க்ஷனாலிட்டி நிறைய சிமிலராக இருக்குது. அஃப்கோர்ஸ் Oxygen OSல அதோட சில சொந்த ஃபீச்சர்ஸ் இப்போ ஷெல்ஃப் இல்லை ஜென் மோட் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இங்கே OnePlusக்கு மேஜரான அட்வான்டேஜ் அது கிடையாது. OnePlusல உங்களுக்கு 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. GT Neo 3க்கு 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ், 3 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் தான். இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரீலோடட் ஆட்ஸ் எல்லாமே OnePlusல கம்மியாக இருக்கும். சரி, இப்போது அடுத்து கேமராஸ்க்கு வருவோம். திருப்பியும் ரெண்டுத்துலேயும் எக்ஸாக்டாக அதே ஹார்ட்வேர். பிரைமரி 50 மெகா பிக்சல் சோனி IMX766. இது ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.88 லென்ஸோட பேரா இருக்குது. ஹார்ட்வேர், இமேஜ் சிக்னல் ப்ராசஸர்ஸ் இது எல்லாமே ஐடென்டிக்கலாக இருந்தாலும் இங்கே 2 பிராண்ட்ஸுமே ப்ராசஸிங்கை கொஞ்சம் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிங்கன்னா OnePlusல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா இமேஜஸ் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. டீட்டெயில் லெவல்ஸ் மற்ற எல்லாமே ஏறக்குறைய ஈக்குவலாக தான் இருக்குது. லோ லைட்னு வரையில் டிஃப்ரென்சஸ் இன்னமும் கம்மி. எஸ், உண்மையாக சொல்லணுன்னா இங்கே ப்ரைமரி கேமராஸில் பெருசாக வித்தியாசம்னு எதுவும் இல்லை. அந்த நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஸ்லைட்டாக ப்ராசஸிங் OnePlusல பெட்டராக இருக்குது, அவ்வளோதான். செகண்டரி 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். திருப்பியும் ரியல்மியில் எடுத்த இமேஜஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ OnePlusோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 3வது சென்சர் 2 ஃபோன்ஸ்லையுமே 2 மெகா பிக்சல் மேக்ரோ. அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. வீடியோன்னு வரையில் டெக்னிக்கலாக OnePlusோட ரியல்மியில் பெட்டராக இருக்குது. ஏன்னா ரியல்மியில் 4K 60 ஷூட் பண்ணலாம், இதில் 4K 30 மட்டும்தான். பட் 2 ஃபோன்ஸ்லையுமே 4Kல ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக நம்ம 1080 தான் ஷூட் பண்ண போகிறோம். 1080ல் பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. செல்ஃபீஸ்னு பார்த்தா திருப்பியும் எக்ஸாக்டாக அதே ஹார்ட்வேர் 16 மெகா பிக்சல் f2.8. இங்கே ஸ்கின் டோன்ஸ் ரியல்மியில் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. சரி, இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங்க்கு வருவோம். 2 ஃபோன்ஸுமே அஃபிஷியலாக கிட்டத்தட்ட ஒரே செக்மெண்ட்டில் தான் இருக்குது. GT Neo 3 OnePlus 10Rோட 2000 ரூபா கம்மியாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இனிஷியலாக இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கிறதுனால ரியல்மிக்கு 3000 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும், OnePlusக்கு 2000 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் வித்தியாசம் இனிஷியலாக 3000 ரூபா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 3000 ரூபாய்க்கு OnePlus 10R வாங்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வெல், கேமராஸில் கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டர், ரொம்ப ஸ்லைட்டாக. ப்ரீலோடட் ஆப்ஸ் கம்மி, ஆட் இன்ட்ரூஷன்ஸ் கம்மி, ப்ளஸ் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் அப்டேட், செக்யூரிட்டி பேச்சஸ் கிடைக்குது. GT Neo 3ல பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பில்ட் குவாலிட்டி, ஆக்சுவல் எர்கனாமிக்ஸ் பெட்டராக இருக்குது. சவுண்ட் அவுட்புட் கொஞ்சம் லைட்டாக பெட்டராக இருக்குது. ப்ளஸ் செல்ஃபி கேமராஸ். இப்போ இந்த ஸ்லைட்டாக கொஞ்சம் அதெல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக, ஏன்னா அது எல்லாமே சைட் பை சைடு வச்சு டெஸ்டிங் பண்ணையில் மட்டும்தான் நோட்டீஸ் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 1 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வேணும்னா அதுக்கு 3000 ரூபா நீங்கள் பே பண்ண தயாராக இருந்தீங்கன்னா 10R வாங்குங்க, உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். பட் மெஜாரிட்டி யூசர்ஸ்க்கு இந்த பெட்டர் பில்ட், எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் ப்ளஸ் 3000 ரூபா கம்மியான ப்ரைஸ் டேக் Realme GT Neo 3 தான் பெட்டரான சாய்ஸ். இதுதான் என்னோட கருத்து. நான் சொன்னது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கோணத்தில் இதை நீங்கள் பார்க்குறீங்களா, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவே கைஸ், இதுதான் நம்ம கம்பேரிசன் வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day.